அன்புள்ள ஸ்ரீ ஜனனி ஜோதிடம் யூடியூப் சேனல் சொந்தங்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். வருகின்ற 2024 மே மாதம் 1ஆம் தேதி நடக்க இருக்கின்ற குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி இந்த பதிவில் பேச இருக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். இந்த ஆண்டு நடக்கக்கூடிய அந்த குரு பெயர்ச்சியானது தனுசு ராசிக்கு எது போன்ற பலன்களை கொடுக்க இருக்கிறார் இந்த குரு பகவான், அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க. ஸ்ரீ ஜனனி ஜோதிடம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். குரு அப்படின்னாவே இருளை நீக்குபவர் அல்லது அறியாமையை நீக்குபவர் அப்படின்னு பொருள். அப்படிப்பட்ட அந்த குரு பகவான் நம்முடைய வாழ்க்கையில் குழந்தை செல்வம், பணம், சொத்துக்கள், அதே போன்று சுபகாரியங்கள் அனைத்திற்கும் காரகம் வகிக்கக்கூடிய அந்த குரு பகவான் இந்த தனுசு ராசிக்கு அதிபதியாகவும் இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி நேயர்கள், காலபுருஷனுக்கு பாக்கியஸ்தானமாக இருக்கக்கூடிய இந்த நேயர்கள், தனுசு ராசி நேயர்கள் யாரிடமும் இனாமாக எந்த பொருளையும் வாங்காதீர்கள். அப்படி வாங்கினால் உங்களுடைய வாழ்க்கை தரம் குன்றி போகும் என்று சொல்லிக்கொண்டு இந்த மே 1ஆம் தேதி 2024 அன்று நடைபெறக்கூடிய அந்த குரு பயிற்சி மேச ராசி கிருத்திகை 1ஆம் பாதத்திலிருந்து ரிஷபராசி கிருத்திகை 2ஆம் பாதத்திற்கு வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி பயிற்சியாகிறார். இந்த குரு பயிற்சி உங்கள் தனுசு ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, பொதுவாகவே இந்த தனுசுக்கு கடந்த ஆண்டு 5ஆம் இட குருவாக இருந்த குரு பகவான் இப்போ ரோகஸ்தானத்துக்கு செல்வதால் கடனை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை கொடுக்கும், நோய்களை உண்டாக்கும், வம்பு வழக்குகளை தானே தேடி செல்வதாக இருக்கும். ஆகவே இதெல்லாம் கவனம் தேவை. கடன் வாங்கக்கூடாது. அதே போல கைக்கு அந்த வீக்கம், விரலைக்கு அந்த வீக்கம்னு சொல்லுவாங்க. அப்போ 6இல் குரு இருந்தால் பொதுவாக 6ஓடு குரு 1ஓட பகை அப்படின்னு சொல்லுவாங்க. போன வருஷம் நல்லா இருந்திருக்கும், இந்த வருஷம் கொஞ்சம் சிக்கலை கொடுக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இருந்தாலும் கூட தனுசு ராசிக்கு இதுவரை தொழில் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் தீரும். ஏன் அப்படின்னா, உங்க ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பார்வை 5ஆம் பார்வையாக பார்ப்பதால் தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். வேலை இருக்கக்கூடிய வேலைப்பட நிவர்த்தியாகி உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல தான் அந்த குரு 10ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். எனவே தொழில் வழி பாதிப்பிலிருந்து நீங்க விடுபடலாம். கண்டிப்பாக இதுவரை தொழிலில் முடக்கங்கள், தொழில் முடக்கம் அல்லது தொழிலில் அவ்வளவு சிறப்பா இல்லை, வியாபாரம் சரியில்லை அப்படின்னாலும் கூட இந்த குரு பயிற்சி உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருந்தாலும் கூட உங்க 10ஆம் இடத்தை 5ஆம் பார்வையாக பார்ப்பதால் கண்டிப்பாக தொழில் வழி பாதிப்புகள் நீங்கும். அடுத்து உங்க தனுசு ராசிக்கு விரயஸ்தானத்தை குரு 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். அப்ப விரயம் அப்படின்னா சுப விரயம் பண்ணலாம். அதாவது வீடு கட்டுவது, இடம் வாங்குவது, வாகனங்கள் வாங்குவது. அதுவும் உங்க ராசிக்கு 12ஆம் இடம் என்பது செவ்வாயுடைய வீடு. செவ்வாய் பூமி காரகன். அப்போ பூமி சார்ந்த விஷயங்கள்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இருந்தாலும் கூட 6ஆம் இடத்தில் குடியிருப்பதால் அந்த இடத்தில் ஏதோ வில்லங்கங்கள் இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு, ஒரு முறைக்கு 2 முறை ஈஸியெல்லாம் போட்டு பார்த்துட்டு அதன் பிறகு அந்த இடத்த வாங்கறது நம்ம நல்லதுங்க. அதே போல பார்த்தீங்கன்னா, அடுத்து உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், குடும்பம், குதூகலம் அப்படின்னு போகும். எதிர்பார்த்த தன வரவுகள் வந்து கொண்டே இருக்கும். எதிர்பார்த்த குடும்ப நபர்கள், விட்டு போன உறவுகள்லாம் உங்களுக்கு கூடி வரும். தேடி போனதெல்லாம் ஓடி வரும்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் தான் இந்த 6ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் பார்க்குறாங்க. இது ஒரு சிறப்பான அமைப்பு என்றாலும் கூட எதிலும் ஒரு கவனமும் எச்சரிக்கையும் இருந்தால் இந்த புரோதி ஆண்டில் பயிற்சியாகக்கூடிய இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ராஜயோகத்தையே கொடுக்கும் என்று சொல்லி ஐயா அவர்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த நம்ம ஜனனி ஜோதிடம் ஐயா அவர்களுக்கு அல்ல வெள்ளையன் ஐயா அவர்களுக்கு அன்பான ஒரு நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் ஐயா. தனுசு ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு சென்றாலும் அவருடைய பார்வையினால விசேஷ பலன்கள் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. 2வது இவருடைய குரு பகவானுடைய பார்வையினால 10ஆம் இடம் தொழில் சாணம் சிறப்பாக இருக்கும், வேலை சிறப்பாக அமையும், அல்லது சுப விரயங்கள் செய்யலாம். அடுத்தது 2ஆம் இடத்தை பார்வை செய்யறதுனால வருமானங்கள் வந்து கொண்டு இருக்கும், எதிர்பார்த்த இடத்தில் பணம் உதவி கிடைக்கும் என்று இந்த குரு பகவானுடைய பார்வை வச்சு சிறப்பாக இந்த தனுசு ராசிக்கு குரு பயிற்சி பலன் சொல்லியிருக்கீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி ஐயா. வணக்கம். வாழ்க வளமுடன்.